மனம் அதிசூட்சமானது. அதுவேதான் நாம். மனதின் இயல்பை அறிவது எப்படி? வெளிப்பிடிப்புகளை விட்டுவிட சொல்கிறீர்கள். எதைத்தான் பற்றுவது? என்ன செய்வது? மனம் ரொம்ப சட்டிலான விஷயம். அதுதான் நம்ம மனசோடைய நேச்சரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெளிப்பிடிப்புகளை விடுங்கன்னு சொல்றீங்க. அப்ப எதை பிடிக்கிறது? என்ன செய்வது? எங்களை நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்களே அப்படிங்கிற பகவான் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்போது மனம் எதை பற்றி நிற்கிறது? இப்போ உங்களுடைய மனசு எதை பற்றி நிக்குது? உங்களே கேட்கிறேன் கேள்வி. உங்க மனசு எதை பிடித்துக்கிட்டு இருக்குது? யோசிக்கணும் நம்ம. உட்கார்ந்து ஒரு 1/2 hour ஆர் 1 hour இல்ல டைமே இல்லாம ரிலாக்ஸ்டா நமக்குள்ள உட்கார்ந்து, நம்ம இந்த உலகத்துல நமக்குள்ள நம்ம நான் அப்படிங்கிற அந்த மனமானது எது எதுல எல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு இருக்கு, பொசிஷன் இருக்கு. இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் நடக்கணும், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்குன்னு உள்ளுக்குள்ள நீங்க ஓடிக்கிட்டே இருக்கறனால அது எப்படிலாம் அது ஆசைப்படுதுன்னுலாம் நமக்கு தெரியாது. ரிலாக்ஸ்டா உங்க மைண்ட நீங்க அப்சர்வ் பண்ணி, நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, எப்படி வொர்க் பண்றீங்க, எப்படி உங்கள சுத்தி இருக்கிற விஷயத்த நீங்க நினைக்கிறீங்க, வச்சுக்கிறீங்க, எது இம்பார்ட்டன்ட், எது இம்பார்ட்டன்ட் இல்ல. இதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கனாலே உங்க மனசு எது மேல அதிக பற்றுதல் இருக்கு, எதுல பற்றுதல் இல்லன்னு தெரிய ஆரம்பிச்சுரும். அததான் இங்க சொல்றாரு. இப்போது மனம் எதை பற்றி இருக்குது? அத திரும்பி பாரு அப்படிங்கிறாரு. அதுக்கு அவரு சொல்றாரு, அதாவது மனம் என்பது என்னவென்று நாட வேண்டும் போலும். இப்ப நீங்க சொல்றதுல இருந்து பார்க்கும்போது என் மனசு எதுல பற்றி இருக்குதுன்னு நான் பார்த்து அதுல இருந்து நான் விடுபடணும். அப்ப மனசுனா என்னன்னு உள்ளுக்குள்ள திரும்பி பார்க்க சொல்றீங்களா? அப்படிங்கும்போது ஆமா. மனசுனா என்ன? அது எப்படி ஃபங்ஷன் ஆகுது? எப்படி இருக்குது? அது உள்ள இருந்து எப்படி வெளிய போய் ஒரு விஷயமா மாறி திருப்பி அது எப்படி உள்ள போகுது? நமக்குள்ள ஒரு ராட்சசன் வெளிய வர்றான் திடீர்னு. திடீர்னு உள்ளுக்குள்ள இருந்து அழகான ஒருத்தன் வெளிய வரான். எப்ப எவன் வெளிய வரான் நமக்கே தெரியறதில்ல. நம்ம பர்மிஷன் இல்லாம திடீர்னு வெளிய வந்துட்டு உள்ள போறான். என்ன நடக்குதுன்னு நமக்குள்ள நம்மளே என்ன பண்ணணும்? பொறுமையா சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். மனதிற்கு வடிவு ஒன்றுமில்லை. அதன் இயல்பை நாடுவது எப்படி? ஒன்றும் புரியவில்லையே. நீங்க சொல்ற மாரி பார்த்தா மனசுக்கு ஒரு ஷேப் இருக்குல்லையே, ஒரு வடிவம் இல்லையே. அது இயல்பு அதோட நேச்சரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு திருப்பி கேட்கிறார். அதுக்கு பகவான் சொல்றார். அவ்வாறு குழம்புவது ஏன்? திருப்பி அந்த நபர் கேட்கிறார். சாஸ்திரங்களை மனதை ஏகாகிரமாக்க சொல்கின்றன. அது என்னால் முடியவில்லை. எல்லா சாஸ்திரமும் மனசை ஏகாகிரகம் பண்ணு, ஒருநிலைப்படுத்து, ஒருமைப்பாட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லுது. அது என்னால முடியலையே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு பகவான் சொல்றாரு, நமது இருப்பை நாம் எந்த சாஸ்திரத்தை கொண்டு அறிகிறோம்? நீ இருக்கிறங்கிறத உனக்கு புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாஸ்திரம் உனக்கு சொல்லுதா? எப்பா நீ இருக்கிறப்பா அப்படின்னு நமக்கு சொல்லுதா? இல்ல இல்ல, உன் இருப்ப நீயே அறிகிற. இல்ல நான் இருக்கிறங்கிறது நீயே அறிகிற மாதிரி நான் கான்சியஸ்னஸ்ங்கிறது நமக்கே அறிய முடியும். நம்ம மனசு என்னங்கிறது நம்மாலே திரும்பி பார்க்க முடியும். நமக்கு அதுக்கு நேரம் தான் கொடுக்கணும். உட்காந்து நம்ம மனம் எப்படி இயங்குது, எந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டியில இருக்கு நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாலே போதும் அப்படிங்கிறார். பார்க்கவே அதுக்கு தான் நான் அதை ஒரு தியானம் அடிக்கடி கொடுக்கறது. என்னன்னா சும்மா உட்காந்து உங்களையே நீங்க வாட்ச் பண்ணுங்க. உங்க மனசை நீங்க விட்னஸ் பண்ணுங்க. போலீஸ்காரன் இருந்தாலே திருடன் என்ன ஆயிடுவான்? அமைதியா ஒதுங்கி ஒளிஞ்சு நின்றுக்குவான். உங்க மனசை பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே போதும். உங்க மனதோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, நான் எதுல ஆசை வைக்கிறேன், எதுல ஆசை வைக்கல, எதுல கோவப்படுறேன், எந்த ஆள்கிட்ட எப்படி இருக்கிறேன், எந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தெரியும் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. அதுதான் பெரிய மாயை. நமக்கு தெரியாது நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படிலாம் ரியாக்ட் ஆகிறோம்னு நமக்கு தெரியாது. அந்த இன்ஸ்டன்டோட கலந்துட்டோம்னா நமக்கு தெரியாது. எல்லா இன்ஸ்டன்ட்ல இருந்து தூரம் தள்ளி இருந்து நம்மளை பார்க்க கத்துக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லது.